சார் வணக்கம். இல்லை பொதுவாக ஜென்ரலாக எல்லாத்துக்கும் சொல்கிறேன் சார், கேட்குறேன் நான். அதை இப்போ ஒரு நிறுவனம் நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா? ஒரு ஆஃபீஸு அலுவலகம் நடந்துகிட்ருக்கு. அது ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டு ஒரு மேடம் இருக்காங்க இல்லைங்களா? ஒரு வயதானவங்க கீழே வேலை செய்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா? வேலை செய்கிறவங்க வயசானவங்க ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே வருது. கவர்மெண்ட் ஹாலிடே வரும்போது அவங்களுக்கு டியூட்டி சொல்கிறாங்க, நீங்கள் வரணும் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க நமக்கு கொஞ்சம் ஜோலி இருக்குங்க, கொஞ்சம் உடம்புக்கு முடியலைங்க, நான் வர முடியாதுங்க, நான் 30 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டேன், நான் லீவு நாளில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுங்க அப்படிங்கும்போது, அப்படியா ஆல்டர்னேட்டிவ் வேறு ஆள் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். வேறு ஆள் வில்லிங் வர்றாரு, கூட வேலை செய்கிற, இல்லைங்க மேடம் நான் பார்க்குறேன் அந்த அம்மா வேணும் லீவ் எடுத்துக்கிட்டுன்னு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீ எதுக்கு வர்ற? நீ அந்த அம்மா தான் பார்க்கணும். நீ அந்த டெஸ்டினேஷனில் இருக்கிற, நீ பார்க்கக்கூடாது என்ற வேலை பாரு. நீயே வில்லிங் கொடுக்குற, அந்த அம்மா தான் வரணும், நீ தான் வரணும்னு சொல்கிற. நீ என்ன ஒரு அகந்தை உனக்கு? நீ சொந்தமாக நிறுவனம் நடத்துறியா? சொந்தமாக ஃபேக்ட்ரி வச்சு சொந்த முதலாளியா நீ? ஃபேக்ட்ரியோட முதலாளியா நீ? உங்கள்கிட்ட அடிமைத்தனமாக இவங்க வேலை செய்கிறாங்களா? சொல்லு. அடை, நீயே சேலரி வாங்குற, அவங்களும் சேலரி வாங்குறாங்க. நீயும் ரிட்டையர்டாக போகிற, அவங்களும் ரிட்டையர்டாக போகிறாங்க. எதுக்கு இந்த ஆட்டம்? நீ தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்கிறீன்னா, கவர்மெண்ட் ஹாலிடே அல்லவா? செகண்ட் சாட்டர்டேஸ் கவர்மெண்ட் ஹாலிடே. நீ தான் வந்தாகணும்னு ஆர்டர் போடுறீங்கன்னா எப்படி? அது ஓரல் ஆர்டரு, பேப்பர் அடித்து கொடுக்கணும். ஆஃபீஸருன்னா ஓரல் ஆர்டரெல்லாம் போடக்கூடாது. வில்லிங், அவங்க வில்லிங் கொடுத்தாலும் நீ ஆர்டர் அடித்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும். ஏன்னு கேளு. நாளைக்கு அவங்க லீவில் ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று கருத்து அடிச்சிருச்சு, ஏதாவது ஒரு விபத்து நடந்தது, ஏதாவது வந்தது, நீ யாரை கேட்டு வந்தேன்? நான் ஒன்றும் டியூட்டி போடல சார்ன்ட்டினா அவங்களோட ஃபீச்சர் கட்டுச்சா? கவர்மெண்ட் ஆர்டர் என்ன தெரியுமா? கவர்மெண்ட்லேயோ ப்ரைவேட்லேயோ இருந்தாலும் வில்லிங்கு, அவங்க வில்லிங் இருந்தால் தான் லீவு நாளில் வேலை கொடுக்குறோமே தவிர, வில்லிங் இல்லைன்னா விட்டுறணும். இது கூட புரியலையா? புரியும் உனக்கு. உன்ற கெத்தை காட்டுற நீ. இறைவன் இருக்கார் தெரியுமா? நம்மளை படைச்ச கடவுள் இருக்கார். ஒவ்வொரு அசைவுக்கும் தண்டனை உண்டு. நியமிச்சுக்கோ. உனக்கு சாபமெல்லாம் விடலை, நான் சாபம் விடலை. நான் என்ற சாபத்தை வாங்குற அளவுக்கு நீ சரியான ஆள் கிடையாது. உன்னையெல்லாம் சபிக்கிற அளவுக்கு நீ சரியான ஆள் கிடையாது. அதுக்கே தகுதி இல்லாத ஆள் நீ. ரொம்ப ஓஸ்லஸ்தனமாக நடந்துக்கிற நீ. என்ன கோபம் ஆத்திரம், சத்திய நேர்மை தரும் பிரகாரம் நடக்கணும். நம்ம வாழ்க்கையே இப்படி போச்சு அப்படிங்கிறத ஃபீல் பண்ணணும். மேற்கொண்டு எது நடக்காமல் பார்த்துக்கணும். அப்படின்னா இறைவன் இடத்துல போய் தஞ்சமாகணும்னு சொல்ல வர்றேன். இறைவன் இடத்துல போய் தஞ்சப்படணும், இறைவன் இடத்துல மன்னிப்பு கேட்கணும், மன்றாடணும். அவர் கன்சர்ன் பண்ணுவார், நம்மளை படைச்ச கடவுள். புரிஞ்சுதா? அடுத்த வருஷம் நீ ரிட்டையர்ட் ஆயிடுவில்ல. மற்றவங்களை சீண்டக்கூடாது, மற்றவங்களை நோண்டக்கூடாது. அப்புறம் அவங்க நோண்டுவாங்கல்ல, அவங்க விட்டுருவாங்களா? அவனைய நோண்டுவாங்கல்ல. அவங்க நீ நோண்டுனால், நீ சீண்டுனால் அவங்க தாங்குவாங்க. அவங்க நோண்டுனாங்கன்னா நீ தாங்க மாட்ட. புரிஞ்சுதா? நோண்டாமல் இருக்குன்னு சொன்னால் பர்டிகுலர் நபரை பார்த்து நீ பேசணும். புரிஞ்சுதா? பேசணும். பேசினா பிரச்சனை சால்வ் ஆகும். இல்லாட்டி புகஞ்சு உன்னுடைய ஃபியூச்சருக்கு சில பிரச்சனைகளை நீ சந்திக்க வேண்டியது வரும்னு சொல்ல வர்றேன். வச்சிருட்டா? பாய்.